வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் கோரக்கர் சித்தர்னுடைய ஜீவ சமாதி தாங்க. இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில வில்லியனூர் அப்படின்ற பகுதியில கோர்க்காடு என்ற இடத்துல தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்க வந்து போனாலே கண்டிப்பா உங்களுடைய கஷ்டம் எல்லாமே தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க குழந்தை வரம் வேண்டுனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இரட்டை குழந்தை வரமும் பல பேருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தாங்க இந்த கோவிலினுடைய ஸ்பெஷாலிட்டியே. இன்னும் இந்த கோவில பத்தி நெறைய விஷயங்கள அங்க இருக்கக்கூடிய ஐயா நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நம்மளுடைய வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்டும் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம ஞான ஒளி சேனல்லேருந்து வரோம். ஸோ ஐயாவுனுடைய வரலாறை நீங்கள் சொல்லலாம் ஐயா. பொதுவாக வந்து ஒரு சித்தனுக்கு வந்து 64 இடத்துல தோண்டி 64 இடத்துல மறையக்கூடிய வலிமை படித்தாங்க. கூடு விட்டு கூடு போயிட அட்டாய் சுற்றி அட்டமாக கற்றுவாங்க. இதெல்லாம் ஸ்டேட் லைட்டு வழியாகவும் அகாய மார்க்கமாகவும் கடல் மார்க்கம் போயிட்டு நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவைகளை சொல்லக்கூடியவங்க. இங்கே வந்து கோரக்கர் காடு தான் கோர்க்காடு. இது கிபி 630 690 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இன்னைய தேதி வரைக்கும் கணக்கு போனால் 1934 வருஷம் நடக்குது. இருந்தால் காசில் இருந்து இங்கே அவருடைய பின்னாடி படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கோயில் தெரியும். பின்னாடி பிரேத்தம்மன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வணங்கின கோணேஸ்வரர் பின்னாடி இருக்குது. அருகில் பார்த்தீங்கன்னா குடுவையாறு தான் உருவையாறு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படித்துறை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது. எல்லாமே இங்கே பூச்சி எந்த சித்தருக்கு வந்து உயிரோடு இருக்கிற 18 பேருக்கும் யாரும் லிங்கம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. 50 பேர் மக்களை வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வயசில் இங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துல கிளம்பி போயிடுவாங்க. அவங்களோட ஆத்மா அங்கே இருக்கிற சமாதி வரம் பாருங்க காட்டு இன்னொரு இடத்துலேருந்து போயிடுவாங்க. பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல ஒரு இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. இவங்க வந்து ஐயா வந்து இவ்வளோ நாட்டில் கோரக்கர் 18 பேரில் கோரக்கர் வந்து ரொம்ப வித்தியாசப்பட்டவர். இவர் 18 பேரில் ஒரு அம்மன் பக்தர். 2வது பேர் கூடனா கருமலை திருநீட்டில் அப்பா மையத்தில் பிறல திருநீட்டில் பிறந்தவர். இதெல்லாம் அப்பா மையத்தில் பிறந்தவங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு சித்தருக்கு அவங்க ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்துக்காங்க. இப்போ கொங்கனா இருக்கிறாருனாக்கா திருப்பதி. ஆமாம். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா திருமலர் பதாஞ்சலி ராமேஸ்வரம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தில் அது மாதிரி உங்களுக்கு ஒரு இடம் கூடு விட்டு வந்து கிட்டத்தட்ட 27 நாட்டில் இருக்கிறார். அந்த 27 நாட்டு சில்தாங்க வச்சுருக்கிறேன். ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கொரங்கண்டி, ராஜஸ்தான், குஜராத், நேபாள், உத்தரப்பிரதேசம், வடக்கு பகுதிநல்லூர், சதுரகிரி, கொல்லிமலை எல்லா நாட்டிலும் இருக்கிறார். ஒரு இது அதுக்கு அண்ணாண்ட போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார் ஐயா. திருக்கருக்குளத்தில் இருக்கிறார். இப்போது ஆலங்குடி பக்கத்தில் ஒரு இடத்துல விநாயகர் இருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கிறார். அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து சேவை செய்தாலும் இந்த இடத்துல மட்டும் ஸ்டில் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டில்லு. இங்கே வந்து மாசி பதினால ஏக வளர்த்தணும் 4 கோரக்கர் காடு மாசி 14 வரும்போது தான் அங்கே வந்து அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு எல்லா மக்களும் இறந்துனுக்குறாங்க. நம்ம மருந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான் வரம் வாங்கி இங்கே வர செய்யும்போது இங்கே வந்து 2 அழகி அனுப்புகிறாங்க. தவத்தில் நல்லா இருக்கும்போது சித்திரங்களாக போய் சேர்ந்து அதில் கதையெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு அந்த நாளைக்கு சொல்லணுன்றதாக நம்ம சொல்லிடுவோம். வந்துட்டு சித்திரங்கிட்ட போய் இவங்க வந்து இருக்கிற சித்திரெல்லாம் போய் சிவங்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அவருக்கு வரம் கொடுத்துட்டீங்க. இது மாதிரி சாகாத அந்த நாட்டில் மக்கள் தாங்க மாட்டாங்க, மக்கள் தொகை அதிகமாக இதுமாதிரி வரம் கொடுத்தீங்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 அழகு இருளு தேவி மறுபடியும் 2 அழகு அனுப்புகிறாங்க. தவம் நல்லா உச்ச வர நேரத்தில் தவம் கலையுது. பார்க்கும்போது 2 இருளு தேவி மறுபடியும் நிற்கிறோம். ஒருத்தர் சாபம் கொடுக்குறது தான் ஒரு அம்மாவுக்கு சாபம் கொடுக்குறத வந்து புகையில பெருமை பற்றின வந்து மச்சிமுனி. இன்னொருத்தர் சாபம் கொடுக்குறது கஞ்சா. கோரக்கர் கொடுத்தது தான் கஞ்சா. நாட்டு மக்களுக்கு வந்து அது கஞ்சா ஏன் கண்டுபிடிச்சிக்கிறாருன்னா ஒரு மருந்து தயார போனால் அதில் ஒன்று கலந்து கொடுத்தோம்னா மக்கள் எந்த நோய் வரக்கூடாதுன்றது தான். இப்போ வந்து அது பல விதமாக பல வேறையாக போயின்னு இருக்குது. தவறாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 1912 வந்து இந்த இடத்துக்கு ஆல்ரெடி இருக்குது. மக்களுக்கு தெரிய பயன்பாட்டுக்கு வந்தது. கிட்ட 3 வருஷமாக கடை பேசுகிற அன்னதானம் போடணும். பௌர்ணமிக்கு படிக்கிறோம். வருஷம் குரு பூஜை சிலை உடந்து வச்சுன்னு கோயில் கட்டலாம் இருக்கிறோம். வருஷம் அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஐயா சிலை மனைக்கலாட்டி உயரத்தில் ஒரு சிலை ஆட்டுக்கு வச்சுருக்கிறோம். கோயில் கட்டணம் வேலை பண்ணி ஆல்ரெடி அந்த படத்தை வந்து அங்கே அந்த படத்தை வந்து பின்னாடி தான் படிச்சுன்னு இருந்தோம். படிச்சுன்னு இருக்கும்போது தான் அங்கே தான் குருவில் பண்ணோம். அது பாலாயிரம் மணி எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே புத்து ஒரு விநாயகர்
அம்மன் புத்துக்கிழமை ஒருத்தர் எல்லாம் கிளம்பி யாருக்கு எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு தெரிஞ்ச மாரி இல்லைன்னு அது வந்து அனுமதி கொடுக்கல. வேறு மாதிரி நம்ம அருமாக்கிட்ட உருமா வைக்கணும்னு ஆசைப்பட்றோம். அவர் அருமாதாரன்னு கேட்குறாரு. அதனால் அவர் வழிக்கே நம்ம போயிட்டு அதை செய்யணும். வர பத்திரங்க அவங்க இறந்தால, அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க பிறந்தால, கல்யாண நாள், அப்புறம் பசங்க வேண்டின்னு போவாங்க படிவுக்கு சீட்டு கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அவங்களாம் வந்து செய்யும் மக்களுக்கு அவங்களுடைய பணியும் நிறைய இதில் இங்கே வந்து வேண்டிக்கணவங்க வந்து நடந்தது அப்படின்னு நடந்ததால தான் இத்தனை வருஷம் 3 வருஷமாக அந்த அன்னதானம் ஓட்ட முடியுது. புரியுதுங்க. நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து 6000 ஆகும், 7000 ஆகும். நம்ம ஒரு ஆளில் சமாளிக்க முடியாது. வேண்டுதல் வைக்கிறோம் தான் இந்த ஐயா நான் வேண்டுதல் வச்சேன், இது முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஒரு வாரம் அன்னதானம் போடுறேன். ஒருத்தர் 2 வாரம் போட்டு வரும். ஒரு ஃபேமிலியோட அவங்க ஒய்ஃப் பிறந்தால, கல்யாணம்னால, அவர் பிறந்தால, பிள்ளைங்க இப்படியெல்லாம் உண்டு. அவங்களுடைய ஏதோ இப்போ வந்தால் கோரிக்கை வச்சா நடக்குது. நிறைய பேருக்கு நடந்துக்குது. ஒரு 5 பேர் டாக்டர் ஷீட் வாங்கி படிச்சுன்னு இருக்கிறாங்க. குழந்தைங்களாவது குழந்தை ஒருத்தர் ஒரு ஐயா வந்தார், ரொம்ப எங்கெங்கேயும் சுற்றிட்டு வந்தாருங்க. வந்து வேண்டுதல் வச்சார். 2 ஆம்பளை குழந்தை பிறந்திருக்குது. பேரே வந்து கோரக்கீஸ்வரன் வச்சுக்கிறார். நல்லது ஐயா. அந்த ஐயா வந்து அவர் ஒரு சாதாரணவர் தான். அப்புறம் ஒரு பிள்ளை வந்து அடங்க மாட்டு படிக்க மாட்டேன்னு சொல்லி இவருக்கு அவங்கள்ட்ட சொன்னார். அது ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நல்லா படிக்குது. ஸ்கூலை விட்டு அது கடப்படான்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கல்வி செலுத்து எல்லா இதுலேயும் அவர் வந்து அங்கே 16 போட்டி இருக்குது. முருகக்கடவுள் பிரியரே போட்டி, வாய்க்கில் சொத்த உடரே போட்டி, சனீஸ்வரர் நண்பரே போட்டி, கஷ்டங்களை போக்க வந்தவரே போட்டி, அடுப்பு சாம்பலை தோண்டியவரை போட்டி, ஆசைகளை அருளே போட்டி, மாயைகளை கலைப்பவரை போட்டி, மாசற்ற மனமே போட்டி, பூலோக சூரியனை போட்டி, புகழவர்கள் நிறந்தவரை போட்டி, ஞான வழி காட்டுவரை போட்டி, ஞானஸ்ரீ கந்தரை போட்டி, ஜீவ சந்துகளை காப்பவரை போட்டி, காவியவசம் தரிப்பவரை போட்டி, உலக மக்களின் நண்பரை போட்டி, உறுதியான மனம் உள்ள கோரக்கர் சித்தரை போட்டி வந்து அவர்கிட்ட ஐயா கிட்ட வந்துட்டா ஒரு பலம், ஒரு தைரியம் வந்துட்டா கோரக்கர்கிட்ட அவர் பார்த்துக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க எல்லாமே நல்லா இருக்குது. தான் ஃபஸ்ட்டு சிவஜாமதியாக இருக்குது அவரோட ஜீவம். ஆமாம், இதே மாதிரி ஸ்டில்ல தான் வந்து வித்தியாசத்தில் இருக்கும். வேறு ஊர்லலாம் மாறி இருக்கும். வடக்கு பகிர்ந்தில் இந்த ஸ்டில் தான் வச்சுருந்தாங்க நான் போய் பார்க்குற வரைக்கும். பிறகு வந்து ஒரு ஐபிஎஸ் பாண்டில் அந்த மஞ்சப்பத்தி செட்டு காய்ச்சல் சேர்ந்ததால் அந்த ஸ்டில் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபத்தில் எல்லா ரூபத்துலையும் எல்லாம் இருப்பார். எல்லாமே கோரக்கர் தான். ஐக்கியமான தலங்கள், ஜீவசமாதி இடம். அவர் உட்காந்து தியானம் பண்ணாலும் அதே இடம் தான். ஜீவசமாதி ஒரு 25 கிலோமீட்டர் பவர் உங்களுக்கெல்லாம் உண்டு. இவங்களை பார்க்க வந்து பாண்டிச்சேரிகளை இவங்க பார்க்க வந்து கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் மாற்றமாக சுற்றி கண்டாங்க. பல இடத்துல கூட்டு போய் உயிரோடு இருந்துட்டு நாங்கள் நாட்டுக்கு திரும்பி வருவோம், மக்களுக்கு எல்லாம் செய்வோம், எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கோம் சொல்லிட்டு அவங்க போய் சில புக்கில் சந்திரேக புக்கில் தெல்லந்தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. அவங்க நிறைய பேர் அதை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. யூடியூப் சேனல்லையும் நிறையா போடுறாங்க. அதோட வாழ்க்கையில் நிறைய வருது. செஞ்சு பார்த்தா வெளியே நிறைய பேர் வந்துக்கின்னு அவங்க வேண்டுதலை வச்சு சில விஷயத்தெல்லாம் அவங்க நடக்குது. ஆனால் கோயிலை நடத்துகிறவங்களுக்கு பல சிக்கல் வரும், இன்னொரு வரும், துன்பம் வரும். இப்போ தான் அதெல்லாம் தாக்குப்படி நான் அவர் வார்த்தை இருந்தாங்க மாணவன். அவர் சொல்கிறதெல்லாம் கட்டுப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம அதுக்காக அவர் நம்ம இது தரலையே, அது போகலையே, இவ்வளோ தூரம் பண்ணுறோம். நம்மளால எந்த ஆசையும் கிடையாது. ஐயோ ஒரு ஆலயம் கட்டணும், 4 மக்களுக்கு வாரம் அன்னதானம் போடுறோம், அதை டெய்லியும் போடலாம், இல்லை 2 வேலை ஆக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை யாராவது வரும் ஐயா வந்து எடுத்து இதை கூட நமக்கு ஹெல்ப் பண்ணி செஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். கோயிலுக்கு பெருமாள் யாரும் இந்த உள்ளே இருக்கிற வர மாட்டேன். சித்திரை கோயிலுக்கு அவர் ஆயுஷால் மட்டும்தாங்க வர முடியும். கண்டிப்பாக கோரக்கரை பொறுத்த இருக்கும். எல்லா கோயிலும் எல்லாம் போயிற மாதிரி வர முடியாது. பக்கத்தில் வீடு கட்டிடுற அவங்களுக்கு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. பக்கத்து சிவர் தான் அவருக்கு குடும்பம் நல்லா அவங்களுக்கு அழைக்கல. ஐயா யாரை அழைக்கணுமோ விஷயம் வந்து நல்லா செம்ம எல்லாருக்கும் எல்லாப்படியும் நடந்துங்க நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்கிறார் ஐயா. யாரும் ஒரு ஆள் கூட நான் வந்தாங்க போன வேண்டுதெல்லாம் வச்சேன் நாட்டுக்கல்ன்றதில் அவங்கவுங்க வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு வாரம் அன்னதானம் 120 பேர் போடுறோம். கண்டிப்பாக அவங்க அந்த வேண்டுதலை நிறைவேறாமல் வந்தவங்க போகிறது கிடையாது. அவங்களால முடியாத பட்சத்தில் ஒரு வந்தோம்னாங்க கோயில் நிர்வாகத்தில் ஒரு நாளைக்கு எடுத்து செஞ்சு போட்டோம். இவ்வளோதான். பெரிய வருமானமும் கிடையாது. இங்கே இன்னும் நிறைய பேர் கும்பல் வரும், பணம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, வருவாங்க போவாங்க, அவங்க ஏதாவது செஞ்சுட்டு கொடுத்துட்டு போவாங்க. ஐயாவுக்கு இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னா எந்த நாள் ஐயா? ஐயாவுக்கு வந்து அவர் கார்த்திகை மாதம் ஆயுள் நேரத்தில் பிறந்தார் ஐயா. குரு பூஜை பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து 22ஆம் தேதி நவம்பர் 22 கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி. ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட் ஆயுள் நேரத்தில் அவருடைய குரு பூஜை. மற்ற இடத்துல வந்து ஐபிஎஸ் பானையில் அவர் பண்ணுவாங்க, அவதாரித்த நாள்னு சொல்லி. வந்து பிறந்த நாளில் நாங்கள் கொண்டாடுறோம். வாரம் ஐயாவுக்கு எல்லா சித்திரங்களும் உகந்த நாள் வாழைக்கிழமை குருவாரம். அந்த குருவாரத்தில் நாங்கள் கணக்கு பண்ணி இந்த சாப்பாடு அன்னதானம் போடணும். நல்லது. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி.